இல்ல உண்மையிலே சங்கிங்கிற வீடு அதாவது சங்கினா நண்பன் அர்த்தம் இல்ல எனக்கு அலெக்ஸ். சங்கினா இல்ல இல்ல நண்பன் ஒரு நிமிஷம் அர்த்தம். எனக்கு சங்கர் அப்ப ரொம்ப பிடிக்கும். அதோ எந்திரன் பிடிக்காத ஆளே இல்ல, ஏட்ரஸுக்கே பிடிக்கும். அது பார்ட் 2 வரனால 2.1 ரொம்ப ஹைப்பா உட்காந்துருந்தேன். டீசர் என்னதான் ட்ரைலர்ல செல்லு கில்லு பறந்தாலும் போய் பார்ப்போம் அப்படின்னு போயிட்டு நானும் ஹாலிவுட் லெவலுக்கு தான் போனேன். FTFS அதோட பார்த்தேன். போனவன் தான் சார். அதோட போனவன் தான் நான். எந்திரன் 2 இல்ல வேற மாதிரி கான்செப்ட்லாம் அலெக்ஸ். யாருக்காவது ஒத்து போச்சாப்பா? எந்திரன் 2 கான்செப்ட்லாம் எனக்கெல்லாம் அதை பார்த்துட்டு என்ன இலவு மயிரா அந்த கான்செப்ட் 2.2 எங்க இலவடா இந்த இல்ல சூப்பரா ப்ரோ, வச்சு இல்ல 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 ப்ரோ, முதல்ல இல்ல எந்திரன் வந்துட்டு உங்களுக்கு ரியல் லைஃபோட அது அட்டாச் ஆனனால தான் எந்திரன் நல்லா இருந்தது. இது ஃபேண்டசியா இருந்தது ஃபுல்லா. இப்ப நம்ம கையில இருக்கிற போன் எல்லாம் பறந்தா எப்படி இருக்கும்னா எனக்கே அது காண்டா தான் இருக்கும். பாக்குறவனுக்கு எப்படி இருக்கும் அது? அலெக்ஸே அவெஞ்சர்ஸ் நீ காமிக் ஸ்டோரிஸ் முக்காவாசி பாரு. நீ அவெஞ்சர்ஸ் பாரு, இல்ல நீ வந்து மார்வல், நீ எந்த ரிலீஸ் வேணா எடுத்துக்கோ, இதெல்லாம் ரியல் லைஃபோட மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கும். இந்த படம்லாம் சும்மா இவ்வளவு பெரிய ஹைப்பா எடுத்து கனெக்ட் ஆகுற காரணம் என்னன்னா இல்ல அவனுங்க இல்ல அந்த மாதிரி நம்ப வைக்கிறாங்கல்ல ஹாலிவுட்ல. அதுதான் சொல்றேன். டீப் ஸ்டோரி இருக்கும் ப்ரோ. அவன் எப்படி பூமா கேப்டன் ஆமா, அமெரிக்கா ஏன் வந்தான், டீப் ஸ்டோரி அது இருக்கும். ஒரு டெஸ்டட் ஆமா மெட்டீரியல், அதனால அவன் வந்தான்றது வந்து ப்ரூவன் இருக்கு. அந்த மாதிரி ப்ரூவன் பண்ணி நம்மள கொண்டு ஆமா வருவானுங்க. இவன் இதெல்லாம் எப்படி இருக்கு, அங்க போய் தூக்க மாட்டானா? டேய் நீ உன் சூக்கிட்ட மூளை வச்சானா ஆக்சுவலா எல்லாருக்கும் சூக்கில மூக்கு இருக்கமாடா அப்படின்னு தான் இருக்குது ஆக்சுவலா எனக்கு தோணுது. ஆக்சுவலா அந்த படத்துல ஹீரோ அக்ஷய்குமார் தானே கதைப்படி. அது ரஜினி சொன்ன இல்ல 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 இல்ல, அது ரஜினி சொன்னாரு. ஆனா அது அவருடைய பெருந்தன்மை. புரியுதா? அப்படி புரிஞ்சுக்கணும் நீங்க. பெருந்தன்மையா? ஆனா எங்களுக்கு காஸ்ட்லி மிஸ்னா எந்திரன் தான்டா, எந்திரன் 1 தான்டா. ஆமா, இல்ல அப்ப எந்திரன் பண்ண ஃபர்ஸ்ட் முடியாம கமல் கிட்ட போயிடுச்சு. போச்சு. ஆனா பட்ஜெட்லாம் அது மேட்ச் ஆகாது. ஏன்னா அப்ப 2010 இவ்வளவு இந்த சன் பிக்சரே வந்துட்டு அப்ப இருக்கிற ஃபர்ஸ்ட் படம் தானே. ஃபர்ஸ்ட் படம் பண்ணது 96லயோ என்னமோ அப்பயே எந்திரன் வந்து இது போச்சு, டெஸ்ட் ஷூட் எல்லாம் போச்சு. ஆமா. இல்ல இப்ப எந்திரனுக்கே சவுத் இந்தியால ஃபர்ஸ்ட் 100 கோடி பட்ஜெட். அதுவும் அந்த டைம்ல, புரியுதா? அந்த டைம்ல 100 கோடின்றது சாதாரண விஷயம் இல்ல. அதான் சன் பிக்சர் தான் இறங்கி பண்ணாங்க. அதுக்கேத்த இதுல மாதிரி சரியான ரிட்டர்ன்ல படம். அந்த டைம்ல ஹையஸ்ட் இந்தியாலயா. மருதநாயகம்லாம் இருந்து எடுத்து விட்டாருன்னா ப்ரோ பரவாயில்ல, நல்லா அதனால இருக்கும். தான் ப்ரோ சொன்னானுங்க சங்கரை வந்து ஏன் இந்த அளவுக்கு நம்ம வந்து இன்னுமே சங்கரை வந்து நம்ம ஏன் விட்டு கொடுக்காம பேசுறதுன்னா, அந்த டைம்ல அந்த ஆள் அந்த மாதிரி ஒரு படம் எடுத்து வச்சவன் ஏன் இந்த ரீசெண்ட் டைம்ல இந்த மாதிரி குப்பை மாதிரி பண்ணினுங்கிறான் தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவர் வீட்டுல யாரோ சோனியா பொம்மையை வந்துட்டு கொரியர் பண்ணிட்டாங்க. ப்ரோ தெரியாம இல்ல ஒன்னு சொல்லிட்டா, சங்கர் வந்து சுஜாதா இருந்த வரைக்கும் செமையா இருந்துச்சு ப்ரோ. கரெக்ட், எப்ப ஒரு எக்ஸாக்ட்லி. இறந்தார சுஜாதோ அப்பயே வந்து சங்கர் இது போயிருச்சு. ப்ரோ ஏன்னா இப்ப ரைட்டிங் அப்படியே அப்படி இருக்கும் சுஜாதா. சங்கரோட படத்தோட டைலாக்ஸ் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா தெரியுது இது சங்கரோட பழைய பட டைலாக்ஸ் மாதிரி இல்லன்னு. அவரோட டைலாக் ரைட்டிங் எல்லாம் அப்படி இருக்கும். ஆனா இல்ல நான் இருக்கும்போது சங்கர ரவுண்டு கட்டி அடிக்கிறீங்கன்னா என்ன பண்றது? எல்லாம் இந்த கேம் சேஞ்சர்ல வாய்ப்பு கொடுத்தோம். நீ ஆனா சொல்லு கேம் அலெக்ஸ். சேஞ்சர்ல ஒரு யூட்டிலைஸ் பண்ணிக்கல. நானும் எங்க மனசு விட்டனா நீ சொல்லு அலெக்ஸ். சங்கர் போயிட்டு இப்பயுமே அங்க ராஜமௌலி எல்லாம் வந்து இந்தியாலே பெரிய டைரக்டர்னு சொன்னப்ப எல்லாம் மனசு விட்டேன் நானு, போயா அப்படின்ட்டு. இல்ல இல்ல ப்ரோ, ப்ரோ உண்மை அது நான் இல்ல நீ சொல்ற இல்ல அந்த அலெக்ஸ். ஆளுக்கு தெரிஞ்சிச்சு ப்ரோ. ரெண்டு ரீசன் ப்ரோ. இப்போ நீங்க வந்து ஒரு டேரக்டரோட இதை பார்த்து குரோத்தை பார்த்துட்டே இருக்கலாம். இப்போ வந்து அவன் இவனோட ராஜமௌலியோட குரோத்தை பாருங்களேன். அவன் 5 வருஷத்துக்கு ஒரு படம் எடுத்தாலும் அதோட ஹைப்பு, அதோட மார்க்கெட் எங்க இருக்கு? இந்த ஆள் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு படம் எடுத்தாலும் மார்க்கெட் எங்க இருக்கு? அதான் மேட்ரு. இவன் இந்தியன் இல்ல இப்ப ராஜமௌலினாலே 1000 crores ஒரு இது ஆயிருச்சு, ஒரு பிராண்ட் ஆயிருச்சு. அவ்வளவுதான். அவன் என்ன குப்பை படம் எடுத்தாலுமே 1000 crore வந்துரும். இல்ல அதான் இல்ல அதுதான் வந்து அதுதான் பிராண்ட் கிரியேட். ட்வீட் போடும்போதே நான் சொல்றது என்னதான் 2010ன்னு கேட்டா அது சங்கர் தான், ராஜமௌலி கிடையாது. ஆனா நீ 2025 2020 எப்ப எடுத்தாலும் சரி அது ராஜமௌலி தான். இந்தியன் சினிமாலே இது ராஜமௌலி. ஒரு 15 வருஷம் சங்கர் ஆண்டுட்டாரு. அடுத்து ராஜமௌலி கையில போயிடுச்சு. அப்படி வச்சுக்கோ. இல்ல எனக்கு ஆல்ரெடி சங்கர் எடுத்த நல்ல படமே எனக்கு போதும். பேசாம சீடியை போட்டு பாக்குற மாதிரி நான் அதே போட்டு பாக்குறேன். நீ எடுக்கவே வேணாம். ஏதாவது திடீர்னு இட்டு கொடுத்தா அலெக்ஸ் இந்தியன் 3 தியேட்டர்ல பாக்கலாம். அலெக்ஸ் வா. இல்ல இப்ப பத்திரி நினைப்பான் ஊர்ல வேற மொள மாதிரி பசங்களை சொன்னீங்க. என்ன பண்றது? ரவிக்குமாரும் அப்படித்தானே ஒரு டைம்ல என்ன மாதிரி ஆள் அந்த ஆளு. ஆனா அந்த ஆள் நிறுத்திட்டான் பாத்தியா படம் எடுக்கிறத. இன்னொன்னு சொல்லட்டுமா? இல்ல இன்னொன்னு என்ன தெரியுமா? ஆக்சுவலி அன்பே சிவம் வந்து ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ணது KS ரவிக்குமார் தான்.
அது வேற இது வேறயா? அவனுக்கு தான் இது போச்சு. புதுசா இருக்குமா? ஆமா, கேஎஸ் ரவிக்குமார் கிட்ட தான் போச்சு. ஆனா கேஎஸ் ரவிக்குமார் வந்து என்ன சொன்னாருன்னா, கிளைமேக்ஸா மாத்தணும். எப்படின்னா கிளைமேக்ஸ் மாத்தணும் எப்படின்னா, அந்த கல்யாண மண்டபத்துக்கு போவார்ல, அப்ப வந்து கிரணும் கமல் சார பாக்குற மாதிரி, அப்புறமா அவங்க 2 பேரும் சேர்ற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னது. அப்ப கமல் சார் இல்ல சரி அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் தெனாலி பண்ணது. எப்ப தெனாலி டைம்லயே. ஆனா இல்ல ஹாப்பி எண்டிங் அந்த படத்துக்கு ஒரு கூட்டம் ஆகுது. ஹாப்பி எண்டிங்லாம் அதுதான் அலெக்ஸ் ஹாப்பி எண்டிங் ஆனா அலெக்ஸ் ஒர்க் அவுட் அலெக்ஸ் ஆகாது. நீங்க அதெல்லாம் சாலிட் சொல்லாதீங்க, உண்மையான ஒரு கம்முன்னு இருங்க. தாக்கமே படத்துக்கு. அன்பே சவத்திலாம் இப்போ கொண்டாடிட்டு உட்காந்து இருக்காங்க. நீங்க எப்படி இருந்தாலும் அப்ப அதை கொண்டாடி இருக்க மாட்டானுங்க, நாசமா போனவனுங்க. இல்ல ஏன்னா இல்ல அ- அது படத்துல 2 மேட்டர். பத்ரி ஒண்ணு இல்ல பத்ரி கமல் லுக்கே நல்லா இருக்கு இத. அது இல்ல ம். பத்ரி, அந்த மாதிரி ஒரு படம் வந்ததே தெரியாத அளவுக்கு இருந்திருக்கேன் அந்த டைம்லலாம். அது ஏன் கரெக்ட். இல்ல நான் அந்த படத்துக்கு தியேட்டருக்கு போனேன்ப்பா. நீ டேய் போனையா? ஆனா இல்ல இரு நானும் போனேன். இல்ல இரு அந்த படம் வந்தப்ப நானாவது டவுசர் போட்டு ஸ்கூலுக்கு போயிருந்தேன். நீ பிறந்தியா முதல்ல? ஓ, நான் என்ன கேக்குறேன், அந்த யாரு? டைம்ல வந்ததே தெரியலன்றாங்களே அந்த படத்தை, அதை கேக்குறேன் நான். அப்படி இல்ல ஒப்பீனியன் கேக்குறேன். அதெல்லாம் இல்லடா டேய், எல்லாருக்கும் ஆமா ஆமா தெரியும். ஆமா அப்படியா வந்தது தெரியலையா? தெரியும், போகல அவ்வளவுதான். ஆஹா. அப்புறம் அது பத்ரி, இவரு பாத்தீங்களா? பஞ்சதந்திரமே வந்து ஃபர்ஸ்ட் ரன்ல ஓடலையாமே, அதுக்கப்புறமா செகண்ட் ரன் தேர்ட் ரன்ல தான் ஓடுச்சுன்னாரு கேஎஸ் ரவிக்குமார். செகண்ட் ரிலீஸ் அப்ப நல்லா ஓடுச்சு டேய் பஞ்சதந்திரம். என்னடா பஞ்சதந்திரம் பாபா பாருங்கடா, அவ்வளவு நல்லா இருக்குடா. ஓ, நம்ம உயிரை வாங்கி நீ ஏன் ஒரு பாபாக்கு என்ன குறைச்சல? மென்டலானா இரு, அதுக்குன்னு பாபாலாம் பார்க்க சொல்லாது. ஏன்னா ஏன்னா ரஜினி மனுஷ கடைசியா மனுஷ நடிச்ச குரல 10 படத்துல பாபாவே பரவாயில்லன்னு நானு. மனுஷா குரலை வச்சுன்னு ஒரு ஸ்டெப் போடுவாருமான அப்படியே இன்னும் கண்ணுக்குள்ள பாபா நிக்குது. சினிமா இல்ல சினிமா. மனிஷா கொய்ராலாக்கு அதுதான் கடைசி படம். இல்ல சரி இல்ல மனிஷா கொய்ராலாக்கு அதுதான் கடைசி படம். மார்க்கெட்டே போச்சு அந்த படத்துல ஏன் இருந்து அதுக்கப்புறம் மாப்பிள்ள அவளுக்கு. நடிச்சாங்கல்ல. அவ்வளவு ஷூட்டிங். இது அம்மா கேரக்டராவா? நான் ஏன்னா டேய் ஹீரோயினியா சொல்றேன். மாப்பிள்ள நடிச்சது நீ நச்சுக்குதுன்னு பாத்தியா? அது அம்மா கேரக்டர் நச்சாயிரம் நடிகல யார் யாரும் நடிச்சுட்டு போயிட போகுது. சரி அதை விடுங்க, சரி விடு. சினிமா விடுங்க. இப்ப பாத்தீங்களா ஒரு அறிக்கை வந்திருக்கு. தலைவர் வந்து நெக்ஸ்ட் மாநாடு திருச்சியில போட போறாரு. 100 சட்டமன்ற தொகுதிக்கு வர போறாரு. அப்படியா? செயல்குழு ப்ரோ, அது செயல்குழு. தலைவரே வர போறாருல. செயல்குழு வந்து அது வண்டலூர்ல மாநாடு வேறதான் இது வேற. எகைன் ஒரு மாநாடு பிளஸ் வந்து பொதுக்கூட்டம் நடத்த சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து நாலு டைப் ஆஃப் மண்டலத்திலயும் மாநாடு நடத்த சொல்லியிருக்காரு. ஏங்க இப்ப எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணீங்க, இப்ப உதயநிதி டிஸ்டர்ப் பண்றீங்களா? கலாய்கிற எல்லாரையும் கலாய்ச்சிட்டு இப்ப கடைசியில உதயநிதிக்கு வந்துட்டீங்க. ஏங்க அரசியல் பேசுறாலே உதயநிதியாக நம்ம இதான் பேசிட்டு இருக்காங்க நம்ம. ஏங்க நம்ம ஆள் எது பண்ணாலும் அங்கதாங்க அடி விழும், அங்கதாங்க வலிக்கும். கரெக்ட், அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. பண்ண முடியாது, டிஃபால்ட் அது. இது ஒண்ணும் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்தாருன்னா டெய்லி அழுவாங்க ஆனா உட்காந்துட்டு. இல்ல ஆனா இல்ல எனக்கு ரீசெண்ட் டேஸ்ல உதயநிதி மட்டும் இல்ல டிஎம்கே எல்லாரையும் பிடிச்சிருக்கு. சார் அஜித் சார் எப்படி இருக்கீங்க சார்? சாப்பிட்டீங்களா சார்? சார் சார் என்ன ஐயோ சார், ஐயோ சார் பத்மா சார் அஜித் சார். வாவ். ஆனா உண்மையா ஆஹ் சொல்லணும் திமுக வந்து ஜெயலலிதாக்கு அப்புறம் பார்த்து பயந்தாங்கன்னா நம் தலைவரை பார்த்துதான் இந்த அளவுக்கு. ஒரு நிமிஷம், என்னடா மணிப்பூர்ல ரொம்ப பிரச்சனையாட்டு இருக்கு. இதே ஏன்? பிரசிடென்ட் ரூலே போட்டானுங்கடா. பிரசிடென்ட் இதே பண்ணிட்டானுடா. ஆமா அது போட்டிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க. என்னது புரியல. பிரசிடென்ட் ரூலே இல்ல, பிரசிடென்ட் ரூலே இம்போஸ் பண்ணிட்டானுங்க மணிப்பூர்ல. அந்த அளவுக்கு கவர்மெண்டே கழிச்சிட்டானுங்க. அந்த அளவுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆமா அப்படியா? ஆமா, இப்ப சிஎம் கிடையாதுங்க, பிரசிடென்ட் தான் இப்ப எல்லாமே. இருங்க பிரசிடென்ட்டுக்கே இருங்க இருங்க வந்துருச்சு. ஒரு நிமிஷம் அலெக்ஸ். அப்படியா? ஓ மை காட். ஓ மை காட் அப்படியா? தெரியவே இல்ல. அவனுக்கு என்னன்னு தெரியல. ஏய் தலைவர் ஃபேன் அப்படிதானே இருக்கணும். ஓ மை காட் அப்படியா? நான் கூலி ஆமாங்க. ஷூட்டிங் போறேன் நான் போயிட்டு பார்க்கல, நான் கூலி தூங்கிட்டேன். என்ன இல்ல இல்ல ஜெயம் ரவி மாதிரி தூங்கிட்டேன். இல்ல அதெல்லாம் இல்ல, நான் கூலி ஷூட்டிங் போறேன் வந்து பேசுவோம். ஓகேவா? ஆமாங்க ட்ரெண்டிங்ல இருக்கு மணிப்பூர் பிரசிடென்ட். இல்ல ஏதாவது ஆமா, இல்ல இல்ல ஏதாவது கலவர வீடியோ தான் அனுப்பு. ஏதாவது பெருசா ஏதாவது கலவர வீடியோ ஏதாவது இருக்கா?
உடனே திமுக எனக்கு வந்து அப்படியே எழுவானுங்களே, எழுச்சி கொண்டு எழுவானுங்களே, மணிப்பூர்ல இந்த அநியாயம் நடக்குது. ஏன்னா தமிழ்நாட்டுல டெய்லி ஒருத்தன் ரேப் பண்ணிட்டு இருக்கிறான். அதை கேட்க வக்கு இல்ல அவங்களுக்கு. போயிடுவானுங்க பாரு, இப்ப வந்துருவானுங்க பாரு. திமுக காரணங்களாம் டிக்பாட ஆரம்பிச்சிருவானுங்க. பிஜேபியோட ஆட்சி சரியில்லை. இதை வேற நம்ம பிஜேபி சப்போர்ட்டா பேச நம்ம சங்கின்னு வேற சொல்லிடுவாங்க. அது வேற ஒண்ணு இருக்கு. முதல்ல இல்ல ப்ரோ, பிஜேபி ஆட்சி சரியில்லைன்றது புதுசு கிடையாது, புரியுதா? நீ என்ன அதான் இது என்ன சொல்ல வராது, இதை பர்ஃபார்மன்ஸ் பண்றிய? அதாவது நார்த்ல வந்துட்டு இது நடக்கிறதும் புதுசு கிடையாது. ஆனா உனக்கு சவுத்லயோ இந்த தமிழ்நாட்டிலயோ நடக்கிறது தான் இது புதுசு. இது அதை இன்னைக்கு பாருங்க, தொடர்ந்து இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு குழந்தைய அபியூஸ் பண்ணிருக்கான் ஒரு திமுக நிர்வாகி ஒருத்தன். ஏங்க நீங்க போங்க. அபியூஸே பாக்குறீங்க. கள்ளக்குறிச்சியிலே இப்போ ரீசெண்டா போட்டு கட்டையெல்லாம் தூக்கி ரோடெல்லாம் வண்டியெல்லாம் அடிச்சு உடைச்சிருக்கானுங்க. இன்னொரு ஊர்ல அவன் வந்து அவனோட கேஸ்ட் ரீஜனுக்காக பைக் ஓட்டியிருக்கானா, புல்லட் ஓட்டினான். எப்படா நீ எங்க முன்னாடி புல்லட் ஓட்டணும், அவன் கையை வெட்டியிருக்கானுங்க. ஏன் இதெல்லாம் உண்மையாலுமே நடக்குதா? இது என்ன இளவுனே தெரியல கர்மமெல்லாம். ஏங்க இதை நான் அந்த போஸ்ட் பார்த்துட்டு எனக்கு டேய் ஏன்னா புல்லட் ஓட்டு இதெல்லாம் நம்ம எப்போ கேட்டிருப்போம், கேட்டு கூட மாட்டான் லைஃப் டைம்ல. எங்க முன்னாடி நீ புல்லட் ஓட்டுவேன்னு சொல்லிட்டு கையை வெட்டியிருக்கானுங்க அவன் கையை. ப்ரோ மான்ஸ்டர் நீங்களா ஆமா. பேசுறீங்க? ப்ரோ நீங்க எந்த சென்னை ஊரு? ப்ரோ. சென்னையா? ப்ரோ ஒன்னு சொல்லட்டுமா? இன்னுமே வில்லேஜ் சைடு இதெல்லாம் நடக்குது ப்ரோ. வில்லேஜ் சைடு வந்தீங்கன்னா இன்னுமே அந்த இதெல்லாம் நடக்குது. இந்த இன்னுமே வந்து நீ எப்படி உட்காரலாம் எங்க முன்னாடி. என்னங்க சொல்றீங்க? நீங்க எந்த ஊருங்க? அதுவும் இப்ப எந்த நான் ஊர் இருக்கிறது bro? வந்து தர்மபுரி. அங்க தர்மபுரியா? இல்ல, நான்லாம் தர்மபுரி. இன்னுமே அந்த இடத்துல நடந்துட்டு தான் இருக்கு. ஏங்க நான் வந்து ஆக்சுவலா நான் வந்து எனக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, எனக்கு தெரிஞ்சு தர்மபுரிக்கு நான் சொல்லுங்க வந்திருக்கேன். தர்மபுரிக்கு வந்து ஒரு 4 days என்னோட ஃப்ரெண்டோட மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக நாங்க வந்து அங்கேயே ஸ்டே பண்ணோம். அவங்களோட இது அவங்க ஓகே விவசாய நிலத்திலேயே ஒரு இடத்துல நாங்க ஸ்டே பண்ணி பண்ணோம். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நம்மளோட ஓகே நம்மளா சென்னையில என்ன பண்ணுவானுங்க, இங்கேருந்து வந்தா வண்டியில வந்தா மண்டபத்து வெளியில பட்டாசு அடிப்பானுங்க, அப்புறம் உள்ள கூட்டு போய் வரவேற்பு இருக்கும், இப்படிதானே இருக்கும். அங்க வந்து எப்படின்னா அந்த ஊர் ஸ்டார்ட்ல இருந்தே அவங்கள வந்து அந்த நிலம் ஃபுல்லா வரவேற்று ஃபுல்லா அங்கிருந்தே வாக் கூட்டு கூட்டு வர வச்சு அவங்கள வந்து வரவேற்பு பண்ணாங்க. அண்ட் வந்து எனக்கு ரொம்ப என்னன்னா, நம்ம காலைல போய் பார்த்துருக்கீங்களா, பொங்கல், இட்லி, வடை, பாயாசம் நீங்க போட்டு சண்டை போட்டுன்னு இருப்பானுங்க. மதியானம் ஒரு சாப்பாடு போட்டுட்டு இருப்பானுங்க, நைட்டு ஒரு சாப்பாடு. அங்கெல்லாம் 3 வேளையும் சாப்பாடு சாப்பிட்டேங்க நானு. 3 வேளையும் இல்ல. ஆமா ப்ரோ, 3 3 வேளையும் வேளையுமே சாப்பாடு சாப்பாடு சாப்பிட்டேன். போடுவாங்க. காலைல ஏஞ்சி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். லைக் அது அங்க மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்து என்னன்னா, எங்களுக்கு வந்து இந்த ரெஸ்ட் ரூம்ஸ் தான். பட் அதையும் நாங்க வந்து சில பேர் வீட்ல சொல்லி டேக்கிள் பண்ணிட்டோம். பட் ஆனா அந்த ஊர்ல வந்து இதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஆனா நாங்க அங்க ஏரியால இருந்து வெளியில வந்தோடனே என் ஃப்ரெண்டு சொல்லிட்டான், மச்சான் இங்கெல்லாம் வந்து நைட் யாராவது வந்து உங்ககிட்ட ஏதாவது பேசி கேட்டாங்கன்னா, நீ எதுவும் பேசிக்காத, ஃப்ரெண்டு வீட்டு ஃபங்க்ஷன் வந்தோன்னு சொல்லிட்டு சிம்பிளா பேசி எதுவும் பேசிக்காதன்மா. நான் அப்பதான் அவங்ககிட்ட விசாரிக்கிறேன், டேய் ஏன்னா இப்படிலாம் சொல்லி பயமுத்திட்டு இருக்கீங்களா? இல்ல மச்சான், நீங்க யார் என்ன கேட்டாலும் ஏதாவது கேட்டானுங்கன்னா எங்க ஃப்ரெண்டு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன் இப்படி சொல்லிட்டு போயிட்டே வர்றது, ரொம்ப பேசாதன்ட்டான். ஸோ அப்பவே எனக்கு அங்க புரிஞ்சிச்சு என்னன்னு. ஆமா. அப்புறம் செவுத்துக்கு அங்க மாம்பழம் இருந்த போதே ஓஹோ ஓகேடா, நம்ம கொஞ்சம் ஜகாவா இருக்கணும், உஸ்தாராவா இருக்கணும்னு சொல்லிட்டு மோஸ்ட் அப்படிதான் இருந்தோம். நீங்க சொன்னது தருமபுரின்னு எனக்கு அதான் ஞாபகம் வருது. ஆனா எங்க ஏரியா சைட்ல எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி வெளிப்படையா சொல்ல முடியாது அவங்களால. சொன்னா பிடிச்சி வெளுத்துருவாங்க. இல்ல, இப்ப வந்து கம்மியாயிருக்கு ப்ரோ. ஆனா இல்லைன்னு இல்லைன்னு சொல்ல முடியாது. சொல்ல கரெக்ட் முடியாது. கரெக்ட் அந்த கரெக்ட். மாதிரிதான் கம்மியாயிருக்கு. ஐ மீன் வெளிப்படையா ஆனா பேசுறது ஆக்சுவலா நான் இந்த கம்மியாயிருக்கு இப்ப. விஷயத்த சொல்லலாமான்னு அதுவும் தெரியல. இப்ப வந்து இல்ல 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 இப்ப தர்மபுரியில அந்த பூவர்சனா அந்த எரிச்சு கொண்டாங்க தெரியுமா, லவ் இலவசன் பண்ணிட்டாங்கன்ட்டு. இலவசன் இளவரசன். இளவரசன் அந்த பிரச்சனைக்கு அப்புறமா இப்ப கம்மியாயிருக்கு. பிரதர் ஆக்சுவலா ஒரு மறுக்க முடியாத உண்மை என்னன்னு வச்சுக்கோங்களேன். ஜென்ரலா இருக்கிறது என்னன்னா, ஹையர் காஸ்ட்ல இருக்கவனுமே கீழே இருக்கவங்கள குடும்பம் பார்த்துறாங்க. அது ஒண்ணு இருக்கு. பிளஸ் இந்த கீழே இருக்கவங்க எல்லாம் ஈஸியா அந்த பிஎஸ்ஆரா அந்த செக்ஷன்ல வந்து ஈஸியா வந்து ஒருத்தவங்க மேல தப்பே பண்ணாதவங்க மேல கேஸ் போடுறவங்களும் இருக்கிறாங்க. ஆமா ஆமா ப்ரோ. இதுல மீடியா இதுவும் இருக்கு ப்ரோ. இப்ப மீடியா வந்து ஒண்ணுக்கு அது என்னன்னே தெரியாம கரெக்ட் ஸ்ப்ரெட் கரெக்ட். ஆகுறதும் இருக்கு. இப்ப இருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப தர்மபுரியில ஒரு ஹோட்டல்ல வந்து கொலை நடந்துச்சுன்னு சொன்னாங்க தெரியுமா, வெட்டினதுன்னு சொன்னாங்க தெரியுமா. ஆமா ப்ரோ. ஒரு வெட்டு இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா யாருக்காச்சு?
ஹோட்டல்லையா? ஹோட்டல்ல வெட்டினாங்களா ப்ரோ? இல்ல எப்படி லைக் ஆ ஆ ஃபேமிலியவா? ஹோட்டல்ல இல்ல ஹோட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருந்த ஆமாமா, லவ் பையனை சொன்னான்னு வெட்டினாங்க. சொல்லிட்டு, லவ் லவ் ப்ரப்போஸ் மேட்ரு பண்ணான்னு அப்படி சொல்லிட்டு 4 இப்படின்னு. பேர் உள்ள புகுந்து கத்தியில குத்துனானுங்க, அதானே? ஆமாமா. ஆமா, ஆக்சுவலி அது வந்து ம். அந்த மேட்டரே கிடையாது. அந்த பையன் வந்து முஸ்லீம், அதை வச்சு வந்து இவனுங்க லவ் பண்ணி எல்லாம் வெட்டினாங்க. அது வந்து ஆக்சுவலி வந்து வேற ப்ராப்ளம். அந்த பையன் வந்து அந்த பொண்ணும் அந்த பையனும் லவ் பண்ணி அப்புறம் பிரேக்கப் பண்ணி இந்த பையன் வந்து கொஞ்சம் தப்பா வீடியோ எடுத்து அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி அந்த பொண்ணு இறந்துருச்சு சூசைட் பண்ணி. ஓகேங்களா? அதனால அண்ணன் தம்பிங்க வந்து வெட்டினது. இதுதான் ஆக்சுவல் ரீசனே. ஆனா வந்து அப்படியே போர்ட்ரேட் பண்ணது வேற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்ப நானே வந்து அப்ப வந்தப்ப தளபதி ஃபேன்ஸ் அந்த ஃபேஸ்லயே அந்த அந்த ஸ்பேஸ்லயே வந்து பேசிட்டு தான் இருந்தாங்க, இப்படி வெட்டி கொண்டுட்டாங்க அப்படி இப்படின்ட்டு. ஆக்சுவலி ஒரு மீடியான்றது நிறைய வந்து மாத்தி சொல்றாங்க. ஏங்க பேக்கான நீங்க பேசும். கரெக்ட். மீடியாக்கு போறீங்க. நீங்க நீங்க சில யூனிவர்சிட்டிஸ் நீங்க கண்டிப்பா காலேஜ் படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் படிச்ச ஒரு ஒன் ஆஃப் தி யூனிவர்சிட்டி நேம் சொல்லல, நான் ஜென்ரலா சொல்றேன். யூனிவர்சிட்டியில வந்து உமன்ஸ் காலேஜ், ஓகேவா? உமன்ஸ் காலேஜ்ல யூனிவர்சிட்டியில, ஏன்னா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்து அந்த இறந்த பொண்ணு, இறந்திருக்க ஒரு பொண்ணு, இறந்த பொண்ணோட ரூம்மேட்டு. சேம் சேம் ரூம்ஸ், ஓகேவா? யூனிவர்சிட்டியில அந்த பொண்ணு தூக்கு ம். மாட்டி செத்துட்டா, ஓகேவா? செத்துட்டா. நைட்டு செத்துட்டா. கரெக்டா இந்த பசங்கலாம் காலைல ஒரு 6 மணிக்கு ஏஞ்சி அதான் பார்ப்பாங்களே, காலைல விடிஞ்சவொடனே பார்க்கும்போது பார்த்தா அந்த பொண்ணு வந்து அங்க ஹேங் பண்ணி தொங்கியிருக்கா ஃபேன்ல. இவங்களுக்கு அது கூட தெரியாம அந்த பொண்ணுங்க தூங்கியிருக்கு நைட்டெல்லாம். காலைல ஏஞ்சி பார்க்கும்போது ஹேங் பண்ணி தொங்குனத பார்த்து ஆ, பயங்கர பிரச்சனையாகி யூனிவர்சிட்டியே பெரிய இதாயிடுச்சு, பெரிய கேஸ் ஆயிடுச்சு. நீங்க 9:00 என்ன தெரியுமா ஆச்சு? இப்ப ம். 6 மணிக்கு நடந்தது. என் ஃப்ரெண்டுக்குலாம் வந்து ஒரு 8:00 ஃபோன் வந்துச்சு. ஆ, டேய் இது மாதிரிடா காலேஜ் எல்லாம் இது பண்ணிட்டாங்க, ஹாஸ்டல் வெளில கேர்ள்ஸ்லாம் வந்துட்டாங்க, பேரண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. 9:00 என்ன தெரியுமா நியூஸ் எல்லாத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க? அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கு, லவ்வருக்குள்ள ஃபைட்டு, ஆ. அதனால அந்த பொண்ணு தொங்கிடுச்சுன்னானுங்க. என்னது? என் ஃப்ரெண்டுக்கு அட 7 மணிக்கு அந்த பாவிடா. பொண்ணு ஃபோன் பண்ணி அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்குன்னா, முந்தான நாள் நைட் வந்து இந்த ஆ, பொண்ணுக்கு அவங்க அப்பா அம்மா வந்து கால் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? கால் பண்ணி இந்த மாதிரி வீட்ல ரொம்ப ம். கஷ்டமா இருக்கு, இந்த வருஷம் ஃபீஸ் வந்து டிலே ஆகும், ஹாஸ்டல் ஃபீஸும் டிலே ஆகும், நீ கொஞ்சம் பார்த்து கட்டிக்கோமா அப்படின்னு இருக்காங்க. இந்த பொண்ணும் ப்ரீவியஸ் செமஸ்டர்ல ஃபெயில் ஆயிருக்கா. ஸோ அந்த டிப்ரெஷன் ஓவர் ஹெட் ஆகி சூசைட் பண்ணான். இதுதான் நடந்தது. ஆனா எங்க கொண்டு போய் நிறுத்துறானுங்க பாருங்க. அ- பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கு, லவர் கூட அது சண்டைன்னு சொல்லிட்டு ஹேங் பண்ணிருக்குன்னு போட்டானுங்க ப்ரோ. சார், அதுதான் ப்ரோ. எனக்குலாம் இப்போ எப்படி வந்து இவனுங்க என்ன தெரியுமாங்க, காமனா ஒரு சிலர், எல்லாத்தையும் சொல்ல, ஒரு சிலர் மைண்ட் செட்ல என்ன இருக்குன்னா, ஒரு பொண்ணா ஒரு பொண்ணை தப்பா பேசணும்னா அவங்களுக்கு வேசி பட்டம் கட்டணும். பண்ணிட்டா அந்த பொண்ணு உடஞ்சிரும், அவ்வளவுதான். ப்ரோ இது எங்கெங்கேயோ இவனுங்கெல்லாம் கேள்விப்பட்டு, நான் பக்கத்துல இருந்து என் ஃப்ரெண்டு பக்கத்துல இருந்து நான் ஃபோன் அட்டன் பண்றேன் bro. அதை அவன் சொல்லும் போது நான் கேட்டிருக்கேன், டேய் இந்த மாதிரி ஃபேமிலி சுச்சுவேஷன் ரொம்ப பேடா இருக்கு அந்த பொண்ணுக்கு, அதனாலதான் அந்த ஹேங் பண்ணியிருக்கான்னு எழுதியிருக்கா லெட்டர்ல. ஆனா அப்படியே மாத்துறானுங்க ப்ரோ. 9 மணிக்கு நியூஸ் வெளில வந்து அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கனால வந்து பேச. இதுல என்ன ஒரு சிரிப்புனா, அவங்க அப்பா அம்மா கிட்டே கையெழுத்து வாங்கிட்டானுங்க 5 லட்சம் கொடுத்து. இப்படி சொல்லி ஒத்துக்கோங்க, நாங்க வந்து ஆமா, எந்த இஷ்யூவே இல்லாம நாங்க நியூஸே வெளியில வராம பாத்துக்கிறோம். ஏன்னா அந்த யூனிவர்சிட்டி டிஎம்கேவோட பெரிய பெரிய சப்போர்ட், டிஎம்கேக்கு சப்போர்ட் அவன். ஓகே அப்படியே அதுலயும் ஓகே. மாத்திட்டானுங்க. திமுகவா? ஆ, ப்ரோ கேவலமான திமுகன்றேன். நீ தான் சொல்றேன், நம்மளுக்குலாம் இப்ப அரசியல் பத்தி ஒரு இலவும் தெரியாது. ஆனா இவ்வளவு பெரிய இன்ஃபுளுன்ஸ் பண்ண ப்ரோ. நாங்களாம் வந்து ஹாஸ்டல்ல போராட்டம் பண்ணோம், சரியா? இதுல வந்து பெரிய சூழ்ச்சி இருக்கு, இதுல பெரிய அநியாயம் இருக்கு, நாங்க வந்து போராட்டம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணோம். ஆனா போராட்டம் பண்ண அந்த 10 பேர் இருந்தானுங்க முன்னாடி இருக்க எல்லாருமே 10 நாள் சஸ்பெண்ட் போட்டானுங்க. அதை அதை சமூக பார்த்து எல்லாரும் பயந்துட்டானுங்க. விரோதிகளுங்களா? அதை பார்த்து எல்லாரும் பயந்துருவாங்கன்ட்டு பயந்துட்டான். அதே மாதிரி பயந்தானுங்க, ஜகா வாங்கினானுங்க, போலீஸை வச்சு அடிச்சானுங்க. ஐயோ, இவ்வளவு கேவலமான பாலிடிக்ஸ் ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள நடக்கும்னு நான் அன்னைக்கு தான் லைவா பார்த்தேன். என்னோட ரியல் லைஃப் இன்சிடென்ட் இது. அதுதான் ப்ரோ. அவங்களுக்கு தேவை ஒரு ஒரு நியூஸ். அத வந்து எப்படி வேணாலும் மாத்தி சொல்லி அவங்க டிஆர்பி அவங்க இவங்களுடைய காசிப் ஏத்துறதுக்கு கரெக்ட் பாக்குறாங்க, பிரதர். ஒரு அவ்வளவுதான். நியூஸ மறைக்க இன்னொரு இதுல நியூஸ் தேவை இது அவங்களுக்கு, என்னது அவ்வளவுதான். என்னது ஜனகணமனல அதானே ப்ரோ. ஓப்பனா அந்த படம் படமோட இதே அதானே, கான்செப்டே அதானே. இப்ப நான் பேசலாமா? ஆ, எனக்கு ஒரு வீடியோ வந்திருக்கு, ஸ்பார்க் மீடியான்னு சொல்லிட்டு, தாவக சேர்ந்த சரவணன் மேல ஒரு கேஸ், ஒரு அக்யூஸ்டேஷன் வந்திருக்கு. கரெக்ட் பிரதர். அது வந்து அந்த சரவணன்கிறவர் வந்து நம்ம தேவைக்கெல்லாம் இல்ல.
அது ஃபுல்லா இல்ல பட் இல்ல இல்ல வந்து நீங்க அதை ஃபுல்லா அந்த பாத்தீங்களா? அது வீடியோ அது ஃபுல்லா பாத்தீங்களா? அது வீடியோ விழுப் அது வீடியோ வந்திருக்கு. அது வீடியோ வந்திருக்கு. அது வந்து தாவக சேர்ந்த சரவணன், அவன் மனைவி சங்கீதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அம்மா வந்து அப்படியே வந்து அவங்க யாரோ சொல்லி கொடுத்து செய்யறாங்களா என்னன்னு இதுன்னு தெரியல. ஆனா வந்து அந்த வீடியோ எனக்கு வந்திருக்கு. சரி, அதோட கரெக்ட் எக்ஸாக்ட் பிரதர். ஃபுல் அது டீடைல்ஸ் கூட வேணாம். ஒரு சின்ன விஷயம் மட்டும் அதுல நான் ஷேர் பண்ணி, விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் அது, ஓகேவா? அதுல மைத்துனர் இப்போ விட்டு அதை வந்து குற்றம் செஞ்சவங்களுக்கு வந்து தாவைக்க நிர்வாகியோட அவன் வந்து மைத்துனர்னுவாங்க. அந்த மச்சான் முறையில் வரும்ல, அந்த மாதிரி ஆள் தான் இவன். நம்ம ஆள் வந்து தெளிவா இருக்கணும். நம்ம ஆளுங்க வந்து தெளிவா இருக்கணும். ஒரு விஷயம், தாவேக்கா நிர்வாகினா எந்த நிர்வாகி சொல்றான், நீ ப்ரூஃப் சொல்லு. அவன் என்ன இதுல இருக்கான், என்ன இருக்கான்னு சொல்லு. நீ சும்மா டிவிக்கேனா, இப்ப அதுலயும் நியூஸ்லயே அதேதான். அவன் டிவிக்கேன்னு அவன் கிடையாது, அவன் ஃபேமிலி மெம்பர் டிவிக்கே. நடுவில் நியூஸ் ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணாங்க பாத்தீங்களா, காசு வாங்கிட்டு தான் உள்ள வந்து இது கொடுக்குறாங்க, சீட்டு கொடுக்குறாங்க, ப்ரூஃப் கேளுங்க, ப்ரூஃப் கொடுறான்னு கேட்டா லீக் ஆயிடுச்சு, எங்க ப்ரூஃப், அதை காட்டுறா, அது வராது. இதுதான் மேட்ரு. நியூஸஸ் வந்து இப்ப பாருங்க, சீமான் வந்து கொழுப்புன்னு நான் போல, இவனுக்கு எப்படி தெரியுமா, விஜய்க்கு பணம் கொழுப்புன்னு போட்டானுங்க பெருசா. எந்த அளவுக்கு வந்து இந்த ட்ரிகர் பாயிண்ட்ஸை வந்து இவங்க பண்ணிக்கிட்டே இருப்பானுங்கன்னா லைம் லைட்ல அதை பண்ணுவானுங்க. ஏன்னா அது டிஎம்கே அப்படிதான் இருக்கும், ஓகேவா? ஏன்டா பிராங்கா இஷ்யூ ஆனது பிரச்சனை இல்ல ப்ரோ, இல்ல யாரு பண்ணா யாரு சொல்றதுதானே அவங்களுக்கு பிரச்சனை. டிவிக்கே அந்த பேர் வருதா, அதுக்காக தானே இவ்வளவு பிரச்சனை பண்றது. ஒரு 4 யூடியூப் சேனல்ல கொடுத்து இதை அப்லோட் பண்ண சொல்லி பேரை கெடுக்கிறது, இந்த எச்ச வேலையை தான் பண்றது. இன்னொரு எலிவேஷன் பாருங்களேன், திடீர்னு அறிவாளி வந்த இவனுங்க எல்லாம் பாத்தீங்களா, தலைவர் ஃபேன்ஸும் இவனுங்க ஃபேன்ஸும் தலை ஃபேன்ஸும் தாவேக்கா நிர்வாகி ஒரு பெண்ணை வந்து இது பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்கன்னு இவனுங்க வீடியோ போறான். அது ஒரு பெண்ணுடான்லாம் போறான். நான் அப்பதான் யோசிக்கிறேன், டேய் இவ்வளவு நாள் எங்கடா போனீங்க ப்ரோ? இல்ல ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் வந்து யாரா இருந்தாலுமே ஒரு பொண்ணு அந்த போட்டோ போடவே கூடாது. அது ரொம்ப பெரிய அஃபென்ஸ். இல்ல தப்பு, அது ரொம்ப பெரிய அஃபென்ஸ். ஓகேவா? மூஞ்சி மட்டும், அந்த பொண்ணோட போட்டோ மட்டும் எப்பயுமே போட்டுறாதீங்க. அது யாரா இருந்தாலுமே. எந்த ஒரு சண்டை, இப்ப ஃபேன் பேஸ் சண்டை இருந்தா கூட அப்படி போட்டுறாதீங்க. சாட்டை துரைமுருகனை அவனை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது. அவன் எல்லாம் ப்ரோ, அவனெல்லாம் நீங்க வந்து ஜோக்கா எடுத்துட்டு விட்டுறணும் ப்ரோ. அவன்லாம் வந்து நீங்க இந்த பாருங்க, அந்த படத்துல சொல்லுவானுங்களா, டேய் இவனடா அவன் விட்றான், அவன் பைத்தியக்காரன் அப்படித்தான்டா பேசுவான்ற மாதிரி தான். ரெண்டு ரீசன். நம்ம அடிக்கிற ஆள் வெயிட்டா இருக்கணும். இவனுங்கெல்லாம் அடிச்சோன்னு இவனுங்களுக்கு எல்லாம் நம்ம தேவை, ஆனா நம்மளுக்கு இவனுக்கு தேவையே கிடையாது. அவனுக்கு ஆமா, நம்ம தலைவரை பத்தி பேசினாதான் இப்போ நம்ம பேசுறோம் இல்லையா, ஸ்பேஸ் போட்டு அவனை. அது ஆப்வியஸ்லி நம்மளுக்கும் வரும், பேசலாம். ஆனா இவனை நம்ம கண்டுக்காம விடுறதா பெரிய பெரிய விஷயமே, நல்ல விஷயமே. கண்டுக்காம விட்டு போயிட்டே இருக்கணும். நான் நிறைய வாட்டி கவனிச்சிருக்கேன், இவனுங்க மாசத்துல ஒரு டாபிக்கை யாரையாவது பத்தி பேசி நியூஸ் சேனல்ல வர்றதுக்கு ட்ரை பண்ணினே இருப்பானுங்க. ஆமா, மாசத்துக்கு ஏதாவது ஒரு டாபிக்க பேசி டைம் லைன்ல வந்துனே இருப்பானுங்க. சரி, அது ஓகே. இப்ப அனிருத் பிப்ரவரி 14 போட்டு ஏதாவது போட்டிருக்கா, அப்படி என்னது? வேற ஏதோ லவ் பாட்டு, அது வேற ஏதோ ஒரு தெலுங்கு படம் தெரியல, எல்லைக்கேவா என்னன்னு தெரியல. அது வருது. ஆமா, நடுவுல வந்து ரஜினிக்கு வந்து படத்துல சேலரி இல்ல, ஷேர் ஏஷியாலே அவர் தான் ஷேர் வாங்குற ஒரே ஆக்டர் அப்படி இப்படின்னு நானுங்களே. இப்போ சேலரின்றானுங்களே, என்ன கதை அலெக்ஸ் இது? அது 2.0 சொன்னது. ஆக்சுவலி அது யாரும் ஷேர் எல்லாம் வாங்க, தமிழ் ஆக்டர்ல மேக்ஸிமம் யாரும் ஷேர் வாங்குறது இல்ல ப்ரோ. மேக்ஸிமம் ஆக்டர்ல வந்து யாரும் ஷேர் வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் தானே ப்ரோ, ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்க. 2 படம் தான், அவ்வளவுதான். 2.0 ஷேர். இந்த படத்துக்கு வேணா 2.0 பிரபாஸ் தான் ஏதோ ஒரு படத்துக்கு ஷேர் வாங்கலாம்னு சொன்னாங்க. கல்கிக்கும் பாகுபலி 2க்கும் நினைக்கிறேன். பாகுபலி 2க்கும் ஷாஹோக்கோ ஷேர் வாங்கியிருந்தா வேஸ்ட். அவன் ஷேர் வாங்கல, லாஸ் தான் வாங்கி வச்சிருப்பான். லாஸ் தான் கட்டிட்டு இருப்பான், வாங்கின சேலரி பாதி குத்துருப்பான். பாவம் அவன்லாம். ஷாஹோ கூட 400 பிளஸ். ராதேஷாம் தான் சம்பளத்துல திரும்பி ஊத்துட்டான்.
அலெக்ஸ் உனக்கு தெரியுமா ராஜேஷாமே எனக்கு பிடிக்கும்டா. ஆமா நல்லா இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறமா இல்ல அலெக்ஸ் இல்ல அலெக்ஸ் ரொம்ப நல்லா நாளைக்கு இருக்கும் அப்புறமா அலெக்ஸ். அது 2 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தேன். ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பார்த்தேன். எனக்கு ரொம்ப அது இல்ல பிடிச்சிருந்துச்சு. பக்கா அது லவ் ரெண்டு ஸ்டோரி, இல்ல சூப்பரா இருக்கும். இல்ல இல்ல விஷுவலா நல்லா இருக்குன்னு சொல்லுவானுங்க. ஆனா படம் அது தெரியல. ஸ்டோரியே நல்ல ஸ்டோரி தான், லவ் ஸ்டோரி, அது நல்லா இருக்கும். ஆமாண்டா நல்ல ஸ்டோரி தான்டா அதுவும். அப்புறம்டா ஃபிளாப் இது நல்லா இல்லன்னு அப்புறம்டா ஃபிளாப் ஆச்சு. என்னங்க இது? ஏன்டா ஹைப் எல்லாத்துக்கும் பிடிக்கணும்னு ஒரு இது ஹைப் இல்லல்ல. அதாவது hype. இப்போ நான் சொல்றேன் அலெக்ஸ். இப்போ கங்குவா மாதிரி ஒரு பீ படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நான் வந்து படம் அப்படி இப்படி ஆஹா ஓஹோன்னு பில்டப் பண்ணா அப்புறம் அப்படிதான் ஆகும். இதான் சாக்குன்னு சூர்யா நடிகர் நீ. சூர்யாவை அடிக்கல சொல்றேன். அங்க இருக்கிறது யாரு? மை பாய் சிவா. அடுத்து வேற ஏகே வச்சு படம் எடுக்கிறான். நம்ம கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான், நான் கமான் கமான். யாரு யாரு பிரசாந்த் நீலா? இல்ல ஏகே சிவா காம்பினேஷன். அவன் நடுவுல ஒரு பில்டப் தான் பாத்தீங்களா? ரஜினி அஜித் வந்து இவன் கிட்ட கேட்டாராம், யார்கிட்ட, சூர்யா கிட்ட கேட்டாராம், நான் ஏன் வந்து சிவாவை விடவே மாட்டேன்னு தெரியுதா, அவர் அப்படி ஒரு டைரக்டர் அப்படின்ட்டு பில்டப் கொடுத்தான். அவனே ஒரு பில்டப் கொடுத்தான் ஒரு பேட்டியில. இல்ல இல்ல சூர்யா வந்துட்டு இப்ப ரிலீஸுக்கு அப்புறம் நினைச்சிருப்பான் 35,000 கட்டுறவனுக்கு தான் தெரியும், உனக்கு என்ன தெரியும், இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதே நான் தான், அதான் நீ சம்பளம் வாங்கிட்டு போயிடுவோம் பள்ளிச்சு அஜித், நான் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணினதான் இது. ஆனா பண்ண 3 தரமான சம்பவம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் விவேகம், அதுக்கப்புறம் அண்ணாத்த, அதுக்கப்புறம் கங்குவா. அடுத்து இன்னொரு ஏகே படம் வருது. ஐபிஎல் ஷெட்யூல் விட்டானுங்களா? இல்ல அது ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் விடுவானுங்க எப்பயுமே. கேகேஆர் வெர்சஸ் ஆர்சிபி மார்ச் 22. ஓகே. சரி அலெக்ஸ், வேலண்டைன்ஸ் டே நாளைக்கு ஒரு போஸ்ட் போட்டு விட்டுறலாமா? நான் திரும்பவும் சொல்லிட்டேன், நாளைக்கு புல்வாமா அட்டாக் டே. உனக்கு நாடு முக்கியமா இல்ல காதல் முக்கியமா? நாடு தானே முக்கியம். காதல் இருந்தா எங்கேயுமே சண்டை வராதுடா அலெக்ஸ். இவன் என்ன எந்திரன் படம் ரோபோட் மாதிரி பண்ணாரான். அது அலெக்ஸ், இன்னைக்கு நான் வந்து ஒருத்தரை பார்த்தேன், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு நண்பரை பார்த்தேன். நம்ம நண்பர் தான், காலையில பார்த்தேன். அவர் சொல்றாரு, இந்த மாதிரி வந்து சீமான் தான் வந்து பிஜேபியோட பி டீம் தம்பி. இதெல்லாம் எனக்கு எப்ப தெரியும்னா, கடைசியா வந்து எங்க தொகுதியில வந்து ஒரு கேண்டிடேட் நிறுத்தினாங்க, அப்பதான் எனக்கே தெரியும் இந்த மாதிரி வந்து அவன் பக்கா ஃப்ராட், அவனை நம்பி நான் ஓட்டு போடுறதுக்கு வெக்கப்படுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு கொடுத்தாரு. இல்ல அவர் மட்டும் இல்ல இல்ல எல்லாருமே இப்ப அப்படிதான் நினைக்கிறாங்க. இருக்கிறவங்க எல்லாருமே அதான். இன்ஸ்டாகிராம்ல கூட போய் பாருங்க, யாருமே இப்ப சீமானுகளை. இங்க வந்து ஒரு ஏரியா இருக்கு, அரவக்குறிச்சி தொகுதியில வந்து 2021 வந்து டிஎம்கேல பாத்தீங்கன்னா ஒருத்தரை நிறுத்துறாங்க, இளங்கோன்னு சொல்லிட்டு ஒருத்தரை. அதுக்கு வந்து அதே தொகுதியில அண்ணாமலை நிக்கிறாப்படி. ஓகே, அண்ணாமலை வந்து நிக்கிறாப்படி. இங்க வந்து பல்லப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு, அந்த ஏரியால பாத்தீங்கன்னா எக்கச்சக்க ஓட்டு வந்து முஸ்லீம் ஓட்டு தான். அந்த ஏரியா ஃபுல்லாவே அந்த ஏரியால எப்படின்னாலும் ஒரு 4000 ஓட்ஸ் இருக்குன்னா ஒரு 3900 பக்கம் முஸ்லீம் ஓட்ஸ் தான். இப்போ என்னன்னா, பிஜேபிக்கு வந்து முஸ்லீம் ஓட்டு உழுவாது, அது தெரியும்ல. அது வந்து தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். இவன் என்ன பண்ணிட்டான் சீமானு, அந்த தொகுதியில அந்த அந்த முஸ்லிம்ஸோட ஓட்டு வந்து டிஎம்கேக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்கோசரம் ஒரு டம்மி கேண்டிடேட், அதாவது முஸ்லீம்ல ஒரு டம்மி கேண்டிடேட் நிறுத்தி அந்த முஸ்லீம் ஓட்டெல்லாம் அவன் பிரிச்சிட்டான். ஸோ அப்ப அது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா ஈஸி வின் ஃபார் அண்ணாமலைன்ற மாதிரி ஆயிடுமா? ஆனா அண்ணாமலை தோத்து போயிட்டா, அப்படி அது வேற விஷயம். ஸோ அந்த இதுல வந்து ஒரு ஆர்குமெண்ட் போயிருக்கு, இவங்க கட்சிக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் போயிருக்கு. இந்த மாதிரி வந்து நிறுத்துறப்போ பிஜேபி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குல்ல, நீங்க ஏன் பண்றீங்கன்னு சொல்றப்போ அப்ப வந்து சொல்லியிருக்காங்க, நாங்க சொல்றதுதான் நீங்க கேட்கணும், கேட்கற மாதிரி இருந்தா கட்சியில தான் போயிட்டேரு அப்படின்ட்டாங்க. அது வந்து இதாகி வந்தாரு. இப்ப அவரே சொல்றாரு, இவங்க உண்மையாலுமே வந்து பிஜேபியோட பி டீம் தான் தம்பி அப்படின்ற மாதிரி சொல்றாரு.
இங்க வந்து நம்ம கிட்ட உருட்டிக்கிட்டு ஆனா இருக்கிறது. இதுல சீமானுக்கு மிகப்பெரிய அவன் எதிரியே அவன் வாய் தான், புரியுதா? கரெக்ட் கரெக்ட். அவனை யாரையுமே அடிக்கவும் இல்ல, டார்கெட் பண்ணி அவனை யாரும் எதுவும் பண்ணவும் இல்லை. அவனா வாய் விடுறான், அடி வாங்குறான். எனக்கு கேட்டா எனக்கு தெரிஞ்ச அவன் சொல்லாத இன்னொரு பொய் என்ன தெரியுமா, ப்ரூஸ்லி கூட போட்டோ எடுத்தேன் சொல்லான்னு சொல்லுவான். ப்ரூஸ்லி கூட போட்டோ எடுத்தேன், இல்ல ஏதாவது தான் திருவள்ளூர் கூட போட்டோ எடுத்தேன்னு சொல்லுவான். அதை சொன்னாலும் சொல்லுவான். அதான் இவன் சொன்னானே, இவரு சொன்னாரு மினிஸ்டர் அன்பில் மகேஷ், திருவள்ளூருக்கே நான் தான் ஓலை இல்ல இல்ல ஓலை வச்சு எழுத ஓலை கொடுத்ததே நான் தான்றான். சூப்பர். எம்கேலாம் லெஃப்ட் ஹேண்ட் கீழே வச்சு இவன் ஹேண்டில் பண்ணுகிறானுங்க. போலாடி ஓரமா ஜோக்கர். இல்ல நடுவுல இது சீமான் தானே சொன்னாரா, எனக்கு வந்துட்டு கலைஞர் ஒரு பாக்கெட்ல இருந்து பேனா கொடுத்தாரு. சரி சரி சரி. ஆனா இந்த நாம் தமிழர் நாதாரிகள்லாம் எப்படிதான் அவனுங்க எல்லாம் வந்து கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்காங்களா தெரியல ப்ரோ. யாருமே இல்ல ப்ரோ, இதுல 2 பேர் தான் ப்ரோ இருக்கானுங்க. நீங்க சுத்தி சுத்தி பார்த்தா அவனுக்கு கட்சியிலே 10 பேர் தான், அங்க யாருமே கிடையாது. இப்போ புதுசா பிஜேபி கூட சேர்ந்துட்டானுங்க, பிஜேபி இங்க தான் உட்காந்துக்கிறானுங்க அங்க ஃபுல்லா அவங்க கூட. நீங்க சுத்தி சுத்தி பாருங்க, யாரு இங்க பாருங்க, முருகர் பிரச்சனை வந்து பைத்தியக்கார உட்காந்து பெரியார பத்தி பேசிட்டு இருக்கான். ஆனா இதுல சீமானை ரஜினி மீட் பண்றோம்னு சொன்னா பாத்தியா, சினிமாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினி, அரசியல் சூப்பர் ஸ்டார் நான். ஓகே. அட அலெக்ஸ் அது அப்படி கிடையாது. சினிமாவில மென்டலான் ரஜினி, அரசியல மென்டலான் சீமான். இல்ல இப்போ அதாவது சினிமால ரஜினி, அரசியல் அதான் சீமான் நல்லா இருக்குதுல்ல இது கேட்கும்போது, புரியுதா? மேல ஒரு இது அனுப்பிச்சிருக்கேன் அலெக்ஸ், அது என்ன எந்த படத்தில் ஆக்டிங் பிடிச்சிருக்கு சொல்றடி. எப்படி ப்ரோ மண்டே கழுவ அவன் கூட இருக்கிறாங்கள ஒரு 10 பேர் இருப்பாங்க, அந்த 10 பேரை எப்படி ப்ரோ மண்டே கழுவி வச்சிருக்கா? சொல்லு அலெக்ஸ், உனக்கு எந்த படம்? இன்னும் வரல, இப்பதான் பாக்குறேன். லோடிங் ஆகுது. எந்த படத்தில் ரஜினி நடிப்பு உங்களை மிகவும் கவர்ந்தது? அண்ணா அத்தே என்ற கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் அலெக்ஸ் வர ஏதோ அண்ணாத்தே இல்ல அலெக்ஸ், நம்மள ஏமாத்திட்டாங்க. ஆனா இல்ல இந்த போட்டோ இல்ல கிங் ப்ரோ நாளைக்கு எங்க ஒய்ஃபை கூப்பிட்டு வெளியில போவோம் அப்படியா? இப்பதான் இல்ல இந்நேரம் பாட்டில திறந்து ஏதாவது பண்ணிருக்கோம். ஆனா இல்ல ராம்கோபால் வர்மா போட்டதுனாலதான் இதை போட்டான் நினைக்கிறேன். அவன் என்ன சொன்னானா, அதான் ஸ்லோ மோஷன் இல்லைன்னா ரஜினி சினிமாலே இருக்க மாட்டான்ற மாதிரி கேட்டு விட்டான். ராம்கோபால் வர்மா அந்த டைரக்டருக்கு தான் இவன் தான். ஆனா உண்மைதான், இதெல்லாம் தெரிஞ்சுக்கத்தான். ஏன்னா இப்ப ஒருத்தனுக்கும் ஒண்ணு இருக்கும், ரஜினி ஸ்டைல்னாலே அது அந்த ஸ்லோ மோஷன் இது அப்படி நடந்து வர்றது, அதை வச்சுதானே சமாளிச்சு. அதெல்லாம் எப்படி எப்படின்னா மெயின்ல எப்படிங்க பொழைக்க எப்படி பொழைக்க முடியும் அலெக்ஸ்? இப்போ இந்த ஆளை வந்து மேக்ஸிமம் இப்போ டூ த கோருக்கு வந்து டென்ஷன் ஆனது தெரியுமா? டூப் விஷயம் எங்கன்னா, இந்த ஆள் இத்தனை நாள் ஊரை ஏமாத்திட்டு இருந்தது என்னன்னா, ஃபைட் சீனுக்கு மட்டும் தான் நம்ம ஆள் டூப் போட்டுக்கிறாரு, மிச்சதுக்கெல்லாம் வந்து நடிச்சு ஏமாத்திட்டு இருந்தான் பாத்தியா? இது பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு இப்ப வெளில. அவன் எல்லாத்துக்குமே டூப் போட்டுக்கிறான், மூஞ்சி காமிக்கிற சீனுக்கு மட்டும் தான் நடிச்சுனுங்கிறான்ட்டு. ஆனா ஹீரோயின் கூட ஆடுறதுக்கு மட்டும் எங்க தலைவர் டூப் போட மாட்டார். அதுதான் எங்க தலைவருடைய ஒரு நல்ல மனசு, புரியுதா? ஜெயிலர் 2ல ஐட்டம் சாங் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. செவத்துல கை தட்டுறதுக்கு டூப் போடுவாரு, ஆனா கூட ஆடுறதுக்கு டூப் போட மாட்டேன். இவனுங்கெல்லாம் நம்மள பார்த்து காப்பி அடிக்கிறானுங்க. நீ நல்லா புரிஞ்சுக்க பாரு, நம்ம டெம்ப்ளேட் அப்படியே இவனுக்கு காப்பி வச்சுட்டு இருக்கானுங்க. ரீசெண்டா இந்த 3 மூவிஸ நம்ம டெம்ப்ளேட்டை காப்பி வச்சுட்டு இருக்கானுங்க இவனுங்க. இல்ல அது அவ்வளவு எல்லாம் பேச தேவையில்ல. இல்ல விஜய் எந்த டைரக்டர் கூட பண்றாரோ அதான் அதே டைரக்டர் எனக்கு வேணும். விக்ரம்ல டெம்ப்ளேட் இருக்கும் பாரு, இவர் எந்த பொண்ணுகிட்ட போறாரு அதே பொண்ணு அடுத்த இல்ல வெங்கட் பிரபு தான் பாக்கி, அவனையும் கூட்டுன்னு போயிடான். போட்டு கதை ஏதோ சொல்லிருக்காராம் இல்ல அங்க ஆடுன்னு படம் பண்ணியா எனக்கு லயன் மாதிரி பண்றான். அதான் லியோன வச்சிட்டாங்களே சார், வேற ஏதாவது பண்ற ப்ரொடியூசர் நான் கூட்டின்னு வரேன், லைக்கா நம்ம பையனா இருக்கான், புரியுதா? எப்ப கூப்பிட்டாலும் வருவான்.
அலெக்ஸ் நடுவுல வலை பேச்சுல சொன்னா ஞாபகம் இருக்கா? ரஜினிக்கு சேலரி தரத்துக்கு முக்காவாசி தயாரிப்பு நிறுவனம் வந்து இது தயங்கிடுச்சான். அதுல மேஜரா வந்து ஓப்பனா சொன்னது என்ன தெரியுமா? ஏஜஸ் கிட்ட வந்து இந்த ஆமா ஏஜஸ் வந்துட்டு போய் அதான் அப்ரோச் பண்ணாங்க. ஆனா வேணான்ட்டானுங்களாம். இது வந்து சேலரி ஐயா கேட்டாங்க. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டுங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. ரஜினியோட கால் ஷீட்டை ஏஜஸ் வேணாம்னு சொல்லிடுச்சு. வா நீ தேவையில்ல நீயே வச்சுக்கோன்ட்டானுங்க. ஓகேவா? அவனோட கால் ஷீட்டை அர்ச்சனை எப்படின்னா பாக்கெட்ல இருந்து பர்ஸ் எடுக்கிறியா இல்ல எடுத்து வைக்கட்டுமா? நான் வேற பர்ஸ பாத்துட்டேன் கோட்டு, நீ போயிட்டு. சோ அவனுக்கு இருக்கிறது ரெண்டே தான். ஒண்ணு சன் பிக்சர்ஸ், இன்னொன்னு லைக்கா. இப்போ லைக்காவும் தெரிஞ்சிச்சு இவன் போஸ் என்னன்ட்டு. இப்ப சன் பிக்சர்ஸ் சன் பிக்சர் சமாளிப்பாங்க. அவனுக்கு அரசியல் இருக்குங்க. கேவலமா எக்ஸ்போஸ் ஆயிட்டான். அதே சன் பிக்சர் ஒரு பிரச்சனை என்னன்னா ஃபிளாப் கொடுத்துட்டு உட்கார வச்சிரும்.